நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் திறந்து நான் வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. ஹல்லேலூயா. அதற்கு பிறகு அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். அது இந்நாள் வரைக்கும் அபேசரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2 காளைகளை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு. இந்த கற்பாறையின் உச்சியில பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை வெட்டி போட்ட தேவன் தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவாய் என்றார். ஆமே. கடந்த வாரம் நாம் என்ன பார்த்தோம்? கர்த்தர் கிதியோனோடு பேசினார். பயப்படாதே என்று பேசினார். பராக்கிரமசாலி என்று பேசினார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று பேசினார். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த செய்தி ஞாபகம் இருக்கு? ரைட். இப்பொழுது நீங்களும் நானும் கர்த்தருக்குள் ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கிறோம். ஆவியிலே நாம் ஒரு பைராக்கியம் உள்ள ஒரு பலன் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். உங்களுக்குள்ளே தேவன் ஒரு பராக்கிரமத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியாக கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்மை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் உங்களை வீக்காக நினைத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதவர்களாக நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த கால வேளையில் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆவியிலே நம்மை பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை கேட்டும் கடந்த வாரம் முழுவதும் அநேகர் சொல்லியிருப்பீர்கள், ஐயோ என்னால் முடியவே இல்லை, இதை என்னால் செய்ய முடியலை, இதை என்னால் தாங்க முடியலை, என்னால் முடியலைன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க? எனக்கு நல்லா தெரியும். நிறைய பேர் 6 நாளும் தொடர்ந்து இதை சொல்லியிருப்பீங்க. என்னால் ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, வசனத்தை வாசிக்க முடியல, புரிஞ்சு கொள்ள முடியல, சபைக்கு வர முடியல. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் உங்களை எப்படி அழைத்தார்? பராக்கிரமசாலி என்று ஆண்டவர் அழைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய வல்லமையான கிரியைகளை செய்கிற சக்தியும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கிதியோனை பார்த்து தேவன் பராக்கிரமசாலியாக என்று அழைத்தது மட்டுமல்ல, அதற்கு அடுத்தது கர்த்தர் அவனை பார்த்து சொன்ன ஒரு காரியம். கர்த்தர் சொன்னாரு, உன் தகப்பனுடைய காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போடு என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். அவனுடைய தகப்பனுடைய தோப்பிலே, அவனுடைய தகப்பனுடைய இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றி வந்த அந்நிய தெய்வங்களுடைய பலிபீடங்கள், பாகாலின் பலிபீடங்கள் அந்த தோப்பிலே, அந்த இடத்திலே இருந்தது. ஆமென். ஆண்டவர் சொன்னார், இந்த பலிபீடத்தின் நிமித்தமாகத்தான் நான் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானவருடைய கையில் நான் ஒப்பு கொடுத்தேன். இப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உனக்கு இருக்கிற இந்த பலத்துல நீ என்ன பண்ணு? அந்த பலிபீடங்களை எல்லாம் தகர்த்து எரிந்து போடு. ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நாம் செய்ய வேண்டியவைகள் என்ன என்று அவர் நம்முடைய வாழ்க்கையில வந்த பிறகு நம்மோடு கூட பேசி நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வந்த பிறகு நம்மள என்ன சொல்றாருன்னா, நம்ம என்னென்னலாம் செய்யணும்ன்றத ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஆமென். ஆண்டவர் கிதியோனுக்கு என்ன சொன்னாரு? நான் பராக்கிரமசாலியா உன்னை மாத்திட்டேன், ஓகே நீ கேரியான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. என்ன சொல்றாரு தெரியுமா? எல்லா அந்நிய பலிபீடங்களையும் உன்னுடைய எல்லையிலிருந்து நீ எடுத்து போடு. ஆமென். ஹல்லேலூயா. destroy all the evil altars. எல்லா அந்நிய பலிபீடங்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து, உன்னுடைய எல்லையிலிருந்து, உன்னுடைய குடும்பத்திலிருந்து எடுத்து போடு. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் இந்த இடத்துல வரும்போது அதெல்லாம் எடுத்து போட முடியாது. ஆண்டவரே என்னை பலப்படுத்திட்டீங்க, நான் இருக்கிற வண்ணமாக இருக்கிறேன், என்னை அப்படியே என்னை பயன்படுத்துங்க,
என்னை அப்படியே ஆசீர்வதிங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் ஒரு கம்ஃபர்ட்டாக ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ட்ராவல் பண்ண விரும்புகிறோம். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? முதலாவது, தேவன் இருக்க வேண்டிய இடத்துல தேவனை நீங்கள் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ, ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனதற்கு காரணம், அதனுடைய அடையாளம் தான் இந்த பலிபீடம். ஆமென். இந்த பலிபீடத்தை கட்டி தேவனை மறந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தன்னை வழிநடத்தாத, தனக்கு அற்புதம் செய்யாத ஒரு தேவனை அவர்கள் என்ன பண்ணாங்க? பல வருடங்களாக ஆராதித்தார்கள். ஆனால் ஆண்டவர் பேசின பின்பும் அந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு அந்நிய பலிபீடம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ரட்சித்த பிறகும், ஆண்டவர் உங்களை தொட்ட பிறகும், ஆண்டவர் உங்களோடு பேசின பிறகும், ஆண்டவர் உங்களை அழைத்த பிறகும், ஆண்டவர் உங்களை அபிஷேகித்த பிறகும் உங்கள் எல்லைக்குள்ளே அந்நிய பலிபீடங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஆமென். இன்னும் தகர்க்கப்படாத பலிபீடங்கள் இன்னும் உங்கள் எல்லையில இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் பலிபீடம் என்று சொல்லும் போது அது வெறும் விக்கிரக ஆராதனை மட்டும் அல்ல. உங்களையும் தேவனையும் பிரிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் அது பலிபீடமாகத்தான் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நீங்களாகவே தெரிந்து கொண்டு, நீங்களாகவே விரும்பி, நீங்களாகவே வலிவி போய் கட்டி எழுப்பின பலிபீடம். ஆமென், ஸ்தோத்திரம். அது கர்த்தர் தகர்த்து போட மாட்டாரு, நீங்க தான் போய் தகர்த்து போடணும். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அநேகர் சொல்றீங்க, ஆண்டவரே நீங்க எடுத்துருங்கப்பா, நீங்க அந்த பலிபீடங்கள்லாம் எடுத்துருங்கப்பா. என்னால முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நானா கட்டினேன், நீ தானே கட்டின. ஹல்லேலூயா, நீ தானே கட்டின, தகர்த்து போடு. ஆமென். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், கடந்த காலத்தின் அடையாளங்கள் இன்னும் உங்க வாழ்க்கையில இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். கடந்த காலத்தின் அடையாளங்கள் இன்னும் உங்கள் எல்லைக்குள்ளே இருக்கிறது. எத்தனை பேர் நீங்க இதை எப்படி விளங்கிப்பீங்கன்னு தெரியாது. நீங்க புரிந்துக்கிற மாதிரி கர்த்தர் உங்களுக்கு விளக்குவார்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. இந்த பலிபீடம் என்பது பல விதங்களிலே உங்களோடு பேசலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய சர்ச்சில் நமக்கிட்ட விரும்புறது என்னன்னா, ஆண்டவர் நம்மளை அழைத்த பிறகு, ஆண்டவர் நம்மோடு பேசின பிறகு, நோ மோர் ஈவில் ஆல்டர்ஸ். இனி அந்நிய பலிபீடங்கள், அசுத்த பலிபீடங்கள் எல்லைக்குள் இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த பலிபீடம் என்பது ஸ்தோத்திரம், அது தேவனை விலக பண்ணின ஒரு காரியமாக இருக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த பலிபீடத்திலே தான் அந்நிய வல்லமைகள் இறங்கினது. அசுத்த வல்லமைகள் இறங்கி உங்களுடைய வாழ்க்கை இருளாக்கினது. தேவனுடைய கோபம் அந்த அந்நிய பலிபீடத்தின் மீது அந்நிய பலிபீடத்தினால தான் வந்துச்சு. ஆமென். ஸோ வாட் இஸ் த ஈவில் ஆல்டர்? அந்த அந்நிய பலிபீடம் என்பது என் வாழ்க்கையில என்ன என்று நீங்க கேட்டீங்கன்னா, பாஸ்டர் நான் எதுவுமே கட்டளையே பாஸ்டர் நீங்க கேட்கலாம். அந்த பழைய பலிபீடம் என்பது உங்களுடைய பழைய வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து உங்களை ஒரு புது வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் வர விரும்புகிறார். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய பெருமையாகிய பலிபீடத்தை நீங்கள் உடைத்து எறிய வேண்டும். ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவியங்களை நீங்கள் உடைத்து எறிய வேண்டும். ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத சுவாபங்களை நீங்கள் உடைத்து எறிய ஆயத்தமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர், பெருமைன்றது என் ரத்தத்துல ஊர்னதுன்னா என்ன பண்றது? ஆமென் சொல்லுங்களேன். ரத்தம் என்ன பண்ணணும்? ஆமா, புது எல்லா ரத்தத்தையும் இறக்கி வேற இயேசுவின் ரத்தத்தை ஊத்தணும், இறக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். சில பேருடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஊறி போயிருக்கும் பாருங்க. ஆமென். கீழ்ப்படியாம ஊறி போயிருக்கும், பெருமை ஊறி போயிருக்கும், ஜாதி பெருமை ஊறி போயிருக்கும், பண அகங்காரம் ஊறி போயிருக்கும், கெட்ட வார்த்தை ஊறி போயிருக்கும். ஆமென்.
ஹalleluya. நீ என்ன சொல்றத நான் இப்படிதான், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் ஊறி போயிருக்கும். ஆமென். நீ 1000 வசனத்தை ரெஃபர் பண்ணு, நான் இப்படிதான், ஆண்டவர் எனக்கு இப்படிதான் காட்டினாரு, இதுதான் எனக்கு, இப்படிதான் நான் வருவேன், இப்படிதான் நான் போவேன்னு சில பேர் பலிபீடத்தை கட்டி, நீங்களா உன்னை கட்டி நீங்களா ஒரு ஸ்டைல்ல ஆராதிக்கிறீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இன்னைக்கு உடைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், நீ எனக்கு யெகோவா ஷாலோம்னு பேர் வச்சதெல்லாம் நல்லதாப்பா, ஆனாலும் நீ எனக்குன்னு ஒரு பலிபீடம் கட்டி இருக்கிற, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே ஏரியாவில் இன்னொரு பலிபீடமும் பழைய பலிபீடமும் இருக்கே, அதை ரிமூவ் பண்ணுன்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் புரியுதுன்னா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கொஞ்சமாவது புரியுது பாஸ்டர், எனக்கு கொஞ்சமாவது லைட்டா உரைக்குது பாஸ்டர். ஹalleluya. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரியுது. ஆமென். ஒரு பலிபீடம் யெகோவா ஷாலோம் இருக்கு, அதுக்கு நான் பேர்லாம் வச்சிட்டேன். ஆண்டவரும் சொல்லிட்டாரு, உனக்கு சமாதானம், நீ சாவதே. ஆமா, இனி நான் சாவ மாட்டேன் பாஸ்டர். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அன்று ராத்திரியில கர்த்தர் சொன்னாரு, ஏய் உன் வாழ்க்கையில ஒரு இன்னொரு பலிபீடம் ஒன்று இருக்கு பாத்தியா, அதை நீ விட்டுட்ட பரவாயில்ல, ஆனாலும் அந்த இடத்திலிருந்து ரிமூவ் பண்ணு. ஆமென். பழைய வாழ்க்கையை ரிமூவ் பண்ணுங்க, பழைய ஜீவியத்தை ரிமூவ் பண்ணுங்க. ஆமென். ஹalleluya. இல்ல பாஸ்டர், கொஞ்சம் ஞாபகமா இருக்கட்டும் பாஸ்டர், என் பழைய வாழ்க்கைக்கு அடையாளமா அது இருக்கட்டும்னு ஆண்டு சொல்றாரு. நோ நோ நோ, அதெல்லாம் நீ ரிமூவ் பண்ணு, எனக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டு. ஹalleluya. எத்தனை பேர் இன்னைக்கு விரும்புறீங்க உங்க பலிபீடங்கள், அந்நிய பலிபீடங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கலாம், அந்நிய பலிபீடங்கள் உங்கள் அறையில இருக்கலாம். ஹalleluya. அந்நிய பலிபீடங்கள் உங்களுடைய எல்லைக்குள்ளே இருக்கலாம், உங்க சிந்தைக்குள்ள இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பழைய வாழ் இல்ல, நீ புதிய ஆளு. யூ ஆர் எ லீடர். உன் மேல என் அபிஷேகம் இருக்கு, உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், உன்னை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக நான் உன்னை அழைத்து இருக்கிறேன். ஐ ஹாவ் எ கிரேட் பர்பஸ் இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையில நான் ஒரு பெரிய திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன் உன் மேல, அதனாலதான் ஒரு பெரிய ஆவியின் அபிஷேகத்தை வச்சு உன்னை அழைச்சிருக்கிறேன். கிதியோன், நீ தான் இந்த ஆல்டரை எடுத்து போடணும், உங்க அப்பா கட்டின அந்த பலிபீடத்தை நீ தகர்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. உன் தகப்பனுடைய வீட்டுல இருக்கிற அந்த பலிபீடத்தை நீ தகர்த்து எனக்குன்னு ஒரு பலிபீடத்தை நீ கட்ட ஆரம்பி. ஹalleluya. கிறிஸ்துக்கள் அருமையான புதிய ஏற்பாட்டு அனுபவத்துல நமக்கு ஒரு பலிபீடம் இல்லை, நமக்காக ஒருவர் பலியாகி விட்டார், நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஒரு பலியாகி விட்டார். ஆனால் இனி நாம் கட்ட போகிற இந்த பலிபீடம் என்பது அது நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆமென். இனி ஒரு பலிபீடம் கட்டி நம்ம ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதை நாம் இன்றைக்கு நமக்கு எப்படி ஆண்டவர் சொல்லித்தர விரும்புகிறாருன்னா, we have to build a relationship with God. ஆண்டவரோடு ஒரு புதிய உறவை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ வந்தோம், ஏதோ கை தூக்கி ஆராதித்தோம், ஏதோ காணிக்கை போட்டோம் போனோம் என்பது அல்ல கர்த்தர் நம்மை அழைத்தது. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பலிபீடத்தை கர்த்தருக்கென்று கட்டி எழுப்புவோமாக. அதை கட்டுவதற்கு முன்பு அந்நிய பலிபீடங்களை இடித்து நம்முடைய இருதயத்தில் ஒரு சுத்தத்தை ஏற்படுத்தி கொள்வோமாக. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்நிய காரியங்களை, பழைய அனுபவங்களை, பழைய ஜீவியத்தை, ஆமென், பழைய சிந்தனைகளை தகர்த்து போட விரும்புறீங்க, தகர்த்து போட விரும்புறீங்க, அதை இல்லாமல் போக பண்ண விரும்புறீங்க. ஹalleluya. என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணும். சேஃபா எடுத்து பிட்டு பிட்டா எடுத்து ஓரமா வச்சு தேவைன்றப்ப கட்டிக்கிறதுக்கு அல்ல, கம்ப்ளீட்டா உங்க வாழ்க்கையிலிருந்து அந்த மைண்ட் செட்டை, அந்த கேரக்டரை நீங்க டிஸ்ட்ராய் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி பாஸ்டர் பண்றது? ஆமென். அதுக்கு தான் கர்த்தர் உனக்குள்ளே ஒரு பராக்கிரமத்தின் ஆவியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அசாதாரணமான காரியங்களை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் உனக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். த்ரூ த ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையினால நீங்கள் உங்கள் பழைய மனுஷனை ஓவர் கம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. பவுல் சொல்றார், இனி நான் அல்ல,
கிறிஸ்துவே எனக்குள்ள, அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வரணும். யார் எனக்குள்ள பிழைச்சிருக்கிறா? நான் அல்லன்னா என்ன அர்த்தம்? என் மைண்ட் செட் அல்ல, என்னுடைய சொந்த திட்டங்கள் அல்ல, என் விருப்பம் அல்ல, அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வர்றது லேசான விஷயம் இல்லை. ஆண்டவரை நேசிச்சா மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். ஹalleluya. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்த விட கர்த்தரை மட்டும் அன்பு கூர்ந்தாதான் இனி நான் அல்லன்ற இடத்துக்கு வர முடியும். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுற விஷயம் என்னன்னா, முழுமையா இந்த அறகுறையெல்லாம் இல்லை, அரை வேக்காடெல்லாம் இல்லை. எப்படி வரணும்? ஆண்டவருக்கும் யெகோவா ஷாலோமை கட்டிட்டு, வீட்டுக்கு ஓரத்தில் ஒரு தோப்புலையும் அந்நிய பலிபீடத்தை கட்டிட்டு வார வாரம் வந்துட்டு போறதெல்லாம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. பாஸ்டர் விசிட் பண்ணா, பாஸ்டர் போன வாரம் தான் ஒரு பலிபீடம் கட்ட, அதுக்கு பேர் கூட யெகோவா ஷாலோம். கர்த்தர் கூட பேசினாரு, நீ சாவதில்லைன்ட்டாரு. ஹalleluya. இந்த பக்கம் பார்த்தா தோப்புக்கு வந்தா, அவங்க அப்பா தோப்புக்கு வந்தா என்ன இருக்கு? பாகாலனுடைய 2 பலிபீடம் உன் வாழ்க்கையில இருக்கா? 2 பலிபீடம் உங்க லைஃப்ல இருக்கா? ஆமென். ஒன்று நீங்களாகவே கட்டி எழுப்பின பலிபீடம், இன்னொன்று நீங்கள் தேவனுக்காக கட்டின, தேவன் உங்களை சந்தித்த பிறகு கட்டின ஒரு பலிபீடம். ஆமென். 2 விதமான அனுபவம், 2 விதமான ஜீவியம் இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட கர்த்தர் விரும்புகிறாரு. ஆமென். ஹalleluya. பாஸ்டர் நான் 20 வருஷம் விசுவாசி, என் வாழ்க்கையில ஒரு பலிபீடம் இருக்கா பாஸ்டர்? உங்களுக்கும் தான் கர்த்தர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒரு 50 வருஷமா விசுவாச வாழ்க்கையில இருக்கிறேன், மேபி இருக்கலாம், யாருக்கு தெரியும்? கர்த்தர் ஏதோ ஒரு பலிபீடத்தை உன் வாழ்க்கையில இருந்து அகற்ற கர்த்தர் விரும்புறாரு. ஆமென். ஹalleluya. ஒரு காலத்துல அதுக்கு முன்னாடி தான் நீ விழுந்து போய் கிடந்த, அதுக்கு முன்னாடி தான் நீ பூஜை செஞ்சுட்டு இருந்த, அதுக்கு முன்னாடி தான் நீ ஆராதிச்சிட்டு இருந்த, இன்னும் அந்த பீடம் இருக்கே. அப்படி என்றால் உங்க வாழ்க்கையில, ஸ்தோத்திரம், தெய்வ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. நீங்க விக்கிரக ஆராதனை விட்டு வந்திருக்கலாம், அந்நிய தெய்வங்களை விட்டு வந்திருக்கலாம், ஆனா சில சுயமாகிய பலிபீடத்தை நீங்க கட்டி, நான் இப்படிதான் செய்வேன், நான் இப்படிதான் பிரதர், யானே இப்படிதான் சொல்லி ஒரு பலிபீடம் கட்டி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? ஆமென். அதெல்லாம் உடைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. எனக்கு இப்படிதான் பாஸ்டர் வரும் அப்படின்றதெல்லாம் உடைச்சி, கர்த்தர் எப்படி எனக்கு நான் வரணும்னு நினைக்கிறாரோ அப்படி வர என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு தேவை ஆண்டவருக்கு. ஆமென். ஹalleluya. ஸோ ஆண்டவர் கிதியோனை சந்தித்த பிறகு கர்த்தர் கிதியோனுக்கு சொன்னார், அப்பா உங்க அப்பா இடத்துல என்ன இருக்கு? ஒரு பாகாலுடைய பலிபீடம் இருக்கு, தகர்த்து போடு. உடனே அவர் என்ன செய்யறார் தெரியுமா? வேதத்துல வாசிக்கிறோம், 27வது வசனம். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். ஹalleluya. எப்படி செய்தானா? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை தேவன் நமக்கு சொன்னபடியே நாம் செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மேலான ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் விளங்க செய்வார். ஆமென். பாருங்க, அவன் தன்னோடு கூட எத்தனை பேரை சேர்த்து கொண்டான்? 10 பேரை சேர்த்து கொண்டு கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுடைய எல்லையில் இருக்கிற அந்நிய பலிபீடங்களை எல்லாம் தகர்த்து போட்டான். பாருங்க, அவர் போல்டா செய்யல, அவருக்குள்ளேயும் ஒரு பயம் இருந்தது. அவர் சொல்றாரு, அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடினாலே அதை பகலிலே செய்யாமல், ஆமா நீ பாருங்க, ஏதோ ஒண்ணு பாருங்க செஞ்சிட்டாரு, அதான் முக்கியம். என்ன பண்ணிட்டாரு? செஞ்சிட்டாரு. ஹalleluya. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு அரைக்குறையான விசுவாச வாழ்க்கை. ஆமென். 2 விதமான பலிபீடங்களை கட்டி எழுப்பின ஒரு வாழ்க்கை இருக்கிற மாதிரியால்தான் நீங்கள் பராக்கிரமசாலியாக இருந்தாலும் அந்த பராக்கிரமம் வெளிப்பட முடியாமல் இருக்கிறது. ஆமென். அந்த பராக்கிரமம், தேவனுடைய அந்த வல்லமை வெளிப்பட முடியாமல் இருக்கிறது. தேவன் அவனை சந்தித்த பிறகு சொன்னார், முதலாவது இந்த பலிபீடம் என்பது, ஸ்தோத்திரம், தேவனை ஆராதிக்கிற ஒரு இடம். ஆமென். தேவன் மனிதனை சந்திக்கிற இடம்.
ஹalleluya. ஸோ அவன் தன்னுடைய ஊர்ல போய் தன்னுடைய கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்தான். சரி, அதை செய்தான். அது போல இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. பாஸ்ட் இப்படிதான் வாரம் ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவர் செய்யறதை செய்யட்டும், நம்ம செய்யறதை நம்ம செய்வோன்னு இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? 20 வருஷமும் நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. ஆமென். நோ சேஞ்ச். முடி வேணா வெள்ளையா இருக்கலாம். ஆமென். 20 வருஷம் கழிச்சு தோல் வேணா சுருங்கி இருக்கலாம். அன்னைக்கு நின்று பாடின நீங்க இன்னைக்கு உட்காந்து வேணா பாடலாமே தவிர வாழ்க்கையில மாற்றம் இருக்காது. ஹalleluya. ஆமென். கேட்டா வசனம் வேணா சொல்லிக்கலாம். என் ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும். அது மாதிரி நானும் பாருங்க, சில பேருடைய லைஃப்ல எந்த மாற்றமுமே இல்லை. ஏன்னா தேவன் சொல்லுவதை நாம் உடனே செய்வதில்லை. ஆமென். என்ன நினைக்கிறோம்? பாஸ்டர் இன்னைக்கு ஏதோ ஒரு பிரசங்கம் நம்மளை வாட்டுறதுக்காக சூஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஆமென். நமக்கு குத்துறதுக்காக பேசுறாரு அப்படின்னு இல்லை. உங்களை குத்துறதுக்கு இந்த பலிபீடம் எனக்கு தேவையில்லை. நான் இறங்கி வந்தே குத்துறதுக்கு ரெடி தான். ஆமென். ஹalleluya. அப்படி என்றால் நான் டைரக்டா உங்ககிட்ட வந்து பேசுவதற்கு எனக்கு தைரியம் இருக்கு. ஆமென். சிஸ்டர் நீங்க செய்யறது சரியில்லை, பிரதர் நீங்க செய்யறது சரியில்லை, எனக்கு இந்த பலிபீடம் தேவையில்லை. ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த பலிபீடத்தை நான் எதற்கு பயன்படுத்துகிறேன் என்றால், என் ஆண்டவர் இந்த சபைக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை சொல்வதற்கு மட்டுமே இதை நான் பயன்படுத்துகிறேனே தவிர என் தனிப்பட்ட கோபத்தையும் எரிச்சலையும் நான் வெளிப்படுத்துவதற்கு இதை நான் பயன்படுத்துவதில்லை. ஹalleluya. ஹalleluya. ஆமென். அதனால நீங்க பாஸ்டர் எனக்காக தான் பேசுறாரு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்காக பேசுறதுக்கு நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வரை நான் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று இரவே உங்களோடு பேசி இருந்திருப்பேன். ஆமென். ஹalleluya. ஸோ நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு அந்நிய பலிபீடம் என் இருதயத்துல இருக்கா, என் லைஃப்ல இருக்கா? ஏன் ஆண்டவர் இப்படி என்கிட்ட பேசுறாரு அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உடனே நான் ரைட்டு, நான் ரொம்ப அப்ரைட்டா இருக்கிறேன், நான் ரொம்ப நேர்த்தியான மனுஷன், என்கிட்ட எந்த ஒரு குறையும் இல்லை, இதெல்லாம் எனக்கு இந்த சத்தியம் இல்லைன்னு நீங்க நினைக்க கூடாது. நம்ம எல்லாரும் நம்மை கொஞ்சம் தேவனுடைய வார்த்தையோடு கம்பேர் பண்ணி நம்மளை ஆராய்ந்து பார்ப்போமே, ஆனால் நமக்கே தெரியாத பலிபீடங்களை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். ஆமென். ஹalleluya. புரியுதா? நம்ம உடனே இது ஆரம்ப நிலை விசுவாசிக்கு தான், இப்போதான் வந்திருக்கிறவரு தான் இந்த செய்தி நீங்க நினைக்காதீங்க. சில சமயம் வளர்ந்த நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அறியாத சில பலிபீடங்களை விட்டு வைத்திருப்போம். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அளந்து பார்க்க விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே இந்த வசனத்தை எனக்கு தரீங்களேப்பா, என் கூட நீங்க பேசுங்க. என்கிட்ட என்ன ஒரு அந்நிய பலிபீடம் இருக்கு, நான் எதை ஆண்டவரே நீர் விரும்பாத பலிபீடத்தை நான் கட்டி இருக்கிறேன் நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லுவாரு, இந்த பலிபீடத்தை நீ தகர்த்து போடு என்று கர்த்தர் சொல்லுவாரு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்நிய காரியங்களை தகர்த்து போட ஆயத்தமா இருக்கிறோம்? நீங்க தான் கிதியோன். ஆமென் சொல்லுங்களேன். மற்றதெல்லாம் கிதியோன் கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. கிதியோனின் ஆவி யாருக்குள்ள இருக்குன்னா, கர்த்தருக்காக நிற்கிறவர்கள், கர்த்தர் சொன்னதை இன்னைக்கு நாம் பாடினோம்ல, நீர் சொன்னால் போதும் அப்புறம் செய்வேன் இல்லை, செய்வேன் என்று சொன்னவர்கள் தான் ஆவிக்குரிய கிதியோன்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். இரண்டாவது கர்த்தர் அவனை பார்த்து சொன்னாரு, நீ எனக்குன்னு என்ன பண்ண, ஒரு பலிபீடத்தை கட்டு. தகர்த்து போடுவது மட்டுமல்ல, எனக்குன்னு என்ன பண்ணு, ஒரு பலிபீடத்தை அந்த இடத்துல கட்டு. தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் மனிதனை படைத்ததனுடைய பிரதான நோக்கம் அவரை ஆராதிக்க, அவருடைய சித்தத்தை செய்ய, அவரோடு உறவாட. ஹalleluya. இன்னைக்கு வரைக்கும் பூமியில நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்காக கிடையாது, தேவ சித்தத்தை செய்யதான் உங்களுக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. 1000 கொரோனா டெஸ்ட்ல பாஸ் ஆகி இன்னும் மூச்சு விடுறீங்க பாத்தீங்களா? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை கொண்டு கர்த்தர் இந்த பூமியில ஏதோ ஒன்றை செய்ய ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹalleluya. புரியுதா உங்களுக்கு?
எத்தனையோ பேருக்கு ஜுரம் வந்து 3 நாள்ல ஜுரம் தானே நினைச்சு போனவங்க எல்லாம் பாடையில போயிட்டாங்க. ஆமென். எத்தனை ஜுரம் வந்தும் நீங்க நல்லா சுகமா இருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. எத்தனை ஆபத்துகள் நம்மை சந்தித்தது, எத்தனை போராட்டங்கள் நம்மை சந்தித்தது, எத்தனை பிசாசின் வல்லமைகள் நம்மை சந்தித்தது. இதன் மத்தியிலும் நம்மை கர்த்தர் இந்த நாள் வரை ஆண்டவர் நிற்க வைத்ததனுடைய ரகசியம் என்னவென்றால், நம்ம மேல கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என்ன சித்தம்? நீங்க இந்த பூமியில அவரோடு உறவாட வேண்டும், ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். ஆமென். கடந்த ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை இடைப்பட்ட நாட்களிலே காலை எழுந்து ஜெபிக்காத எத்தனை விசுவாசிகள் இருக்கிறீர்கள்? போன சண்டேலேருந்து இந்த சண்டே வரைக்கும் வேதத்தை திறந்து வாசித்து அந்த வேதத்தோடு சில மணி நேரங்களாவது தியானம் செய்து செலவழிக்காத எத்தனை விசுவாசிகள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க? கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை வரை தேவனை மகிமைப்படுத்தாமல், துதிக்காமல், அவரை ஆராதிக்காமல் எத்தனை பேர் இந்த சண்டே சபைக்கு வந்திருக்கிறீங்க? நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையில ஒரு பலிபீடத்தை கட்டாம இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். தேவன் ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறவர் அல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் பேசுகிற தேவன். ஞாயிற்றுக்கிழமை என்னை தேடுங்கள் என்று சொல்லவில்லை, ஒவ்வொரு நாளும் என்னை தேடுங்கள் என்று தான் கர்த்தர் சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்புங்க. ஆமென். உங்கள் ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்புங்க. உங்க பிரேயர் லைஃபை கட்டி எழுப்புங்க. நான் தான் நேற்று சொன்னேன் ஈவினிங்ல ஒரு மீட்டிங்ல, ஜெபம் என்பது 2 விஷயம். ஒன்னு நமக்காக ஜெபிப்பது, இன்னொன்னு ஜெபத்துல இது 2 தவிர வேற எதுவுமே இல்ல. ஜெபம்னா ஒண்ணு ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும், இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே அந்த சகோதரனை ஆசீர்வதிங்கப்பா, என்ன சுகமாக்கும். இல்லைன்னா ஆண்டவரே அவங்க ரொம்ப கஷ்டத்துல வியாதியில படுத்திருக்காங்க, அவங்கள சுகமாக்கும். ஒண்ணு நமக்காக வருவோம், இல்லைன்னா மற்றவர்களுக்காக வருவோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல என்ன விரும்புறாருன்னா, ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார், ஒரு ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். அவருடைய வேதத்தை வாசிக்கிற அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில கட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் செய்ய 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 உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபை நீங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கிறது மட்டுமல்ல, அந்த வசனத்தை நாம் கை கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை முறை நம்ம வாசிச்சு அதை தியானிச்சு நம்ம கை கொள்ளாம விட்டுடுறோம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு பலிபீடத்தை கட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்வீங்க, பாஸ்டர் இன்னிலிருந்து நான் ஒழுங்கா ஜெபிப்பேன், இன்னிலிருந்து ஒழுங்கா நான் தேவனை ஆராதிப்பேன், என் வீட்டில் என் ரூம்ல நான் டெய்லி நான் தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பலியில பழைய ஏற்பாட்டில் அந்த பலிபீடத்துல தான் தேவன் ஜனங்களை சந்தித்தார். அந்த பலிபீடத்தில் தான் அவருடைய பிரசன்னத்தை தேவன் விளங்க பண்ணினார். அவர்கள் எல்லாரும் பலிபீடத்தை கட்டி தான் கர்த்தரை தொழுது கொண்டார்கள். இன்றைக்கு நாம் பலிபீடத்தை கட்ட தேவையில்லை, நம்முடைய ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புவோம். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வளர்க்கப்படுவோம். ஆமென். நம்முடைய விசுவாசத்தை நாம் கட்டி எழுப்புவோம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசம் இல்லாமலே விசுவாசிகளா இருக்கிறோம்? இல்ல என்ன, விசுவாசமே இல்லாம நமக்கு பேர் என்ன? பணமே இல்லைன்னா ஒருத்தனை பணக்காரன்னு சொல்ல முடியுமா? இல்ல நோயே இல்லாம ஒருத்தர் நோயாளின்னு சொல்ல முடியுமா? ஆனா நமக்கு என்ன பேரு? விசுவாசம் இருக்காது, ஆனா என்னதுங்க? விசுவாசி. கர்த்தர் நம்மை விசுவாசிகளாய் அல்ல, அதற்கும் மேலாக சீஷர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆமென். உங்க விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. கர்த்தர் நமக்கு சில காரியங்களை தராவிட்டால் நீங்கள் உடனே சோர்ந்து போய் உங்கள் ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாச வாழ்க்கை சோர்ந்து போயிருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். லாசருவின் சகோதரிகள் மார்த்தாலும் மரியாலும் லாசருடைய ஜீவியம் முடிஞ்சிருச்சு, அவர் லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க திரும்ப மரித்த சகோதரனை பெற்றிருக்கவே முடியாது. அவங்க அதையும் தாண்டி கர்த்தரால் என் சகோதரனை கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் என்று விசுவாசித்ததனால தான் அவருடைய சகோதரனை மீண்டும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆமென்.
ஹல்லேலூயா. புரியுதா? சில சமயம் நம்ம ஜெபிக்கிறோம், பதில் வரல. உடனே நம்ம நினைக்கிறோம் இதுதான் தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய முடிவு. ஆனா விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? உங்களுடைய சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்டு கிரியை செய்யும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாசம் தளர்ந்து போயிருக்கு. தேவப்பிள்ளை, விசுவாசத்தை நீங்க கட்டி எழுப்பாம நீங்க பரலோகத்தோடு இணைக்கப்படவே முடியாது. ஆமென். இன்னைக்கு அநேகர் விசுவாசத்தை கட்டி எழுப்பாம இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு இருக்கிறபடினாலதான் கர்த்தருடைய விடுதலையும் சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் முன்னேற்றங்களையும் நாம் பார்க்காமல் இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண பிரதர், ஒன்றும் நடக்கல. சரி, அப்படியே விட்டுட்டேன். கேட்டேன் பிரதர், கர்த்தர் தரல, அப்படியே விட்டுட்டேன். ஆமென். ஆண்டவரை கூப்பிட்டோம் பிரதர், ஆண்டவர் வரல, 4 நாள் கழிச்சு வந்தார், அதனால விட்டு போய் புதைச்சிட்டேன். இதுக்கு மேல அவர் வந்தா என்ன, வராட்டி என்ன அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் விட்டுறாங்க. ஆண்டவரை கூப்பிட்டோம் பிரதர், அவர் எங்க வந்தாரு? அவர் 4 நாள் கழிச்சு வராரு. அவர் 4 நாள் கழிச்சு வந்தாலும் அவர் விடுதலை தர்றாரு. ஆமென். இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் விசுவாசத்துல வாழாம இன்னைக்கு நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் விரும்புறார். ஆமென். எந்தெந்த விசுவாசம் எல்லாம் சத்துரு தகர்த்து போட்டானோ, build your faith. தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள விசுவாசம் வர ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதா? ஹல்லேலூயாவிலே தெரியுது எத்தனை சிக்னல் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்துல வியாதி வந்துருச்சு பிரதர், டாக்டர் சொல்லிட்டார் பிரதர், மாத்திரை 6 மாசம் எழுதி கொடுத்துருக்கிறார் பிரதர், இனிமேல் இதை தான் நான் முழுங்கணும். டாக்டர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு. ஆமென். ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு? முழுங்குன்னு சொன்னா முழுங்குங்க, தப்பே இல்லை. ஆமென். என்ன சொன்னார் கர்த்தர்? என்ன சொன்னார்? உங்க பிரச்சனை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார்? உங்கள் வியாதியை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார்? உங்கள் பண தேவைகளை குறித்து கர்த்தர் என்ன சொன்னாரு? உங்கள் வாழ்க்கையில் உடைந்திருக்கிற சூழ்நிலை குறித்து கர்த்தர் என்ன சொன்னாரு? டாக்டர் சொல்றதே நடக்கும்னா கர்த்தர் சொல்றது அதுக்கு மேல் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எதை பிடிச்சுக்கிறீங்க? கர்த்தர் சொல்றதை பிடிச்சுக்கிறீங்களா, அல்லது மனிதர்கள் சொல்கிறத பிடிச்சுக்கிறீங்களா, மனித ஞானத்தை பிடிச்சுக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. ஆமென். உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. ஆமென். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் களையப்பட வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆமென். இன்னும் கலைக்கப்பட வேண்டிய அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. இன்னும் அதெல்லாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில உயிரோடு தானே இருக்கு. ஆமென். ஸ்தோத்திர. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். வாசிங்க ஒரே வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருள் ஆசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். 8வது வசனம். கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பும் இவைகளை எல்லாம் விட்டு விலகுங்கள். எல்லாத்துக்கு மேல உங்களுக்கு நல்லா பொருந்துற ஒரு வசனம் 9வதுல இருக்குது. ஒருவருக்கொருவர். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர்கிட்ட போய் சொல்றது 2வது. முதல்ல உங்களுக்குள்ளேயே போய் சொல்லிக்காதீங்க. ஆமென். ஏன் பிரதர் லேட்டு? கொஞ்சம் வேலைக்கு போயிட்டேன் பிரதர், ஆனா வீட்டுல தூங்கி எழுந்துட்டு வந்திருப்போம். ஆமா, ஒருவருக்கொருவர் என்ன பண்ணாதீங்க. ஏன் பிரதர் பிரேயருக்கு வரல? ஒரு கல்யாணமே நடந்திருக்காது. ஊர்ல ஏதாவது ஒரு கல்யாண அட்ரஸை கொடுத்துட்டு அந்த கல்யாணத்துக்கு தான் போனேன்னு இருப்போம். ஆமென். வேதம் சொல்லுது ஒருவருக்கொருவர் 10 வருஷமா இன்னும் வாயில பொய் இருக்கு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது ஒருவருக்கொருவர் என்ன பண்ணாதீங்க. முதல்ல உங்களுக்குள்ள ஓப்பனா இருங்க. உங்களுக்குள்ள முதல்ல என்னவா இருங்க? ஓப்பனா இருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் பிரதர். மனசு சொல்லுவேன், எங்க நல்லா இருக்கிறேன். அந்த ஆளுகிட்ட சொன்னா ஏதாவது நம்மள நினைச்சுப்பாரு. ஆமா, நினைச்சா நினைச்சிட்டு போட்டு நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. கொஞ்சம் கவலையா இருக்கேன் பிரதர், கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கேன் பிரதர், கொஞ்சம் தேவையில இருக்கேன் பிரதர், கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க. சொல்றதுல என்ன தப்பாயிர போகுது? நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. நல்லா இருந்தா நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆமென். பணம் இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க. பணம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஆமென். ஏன் கல்யாணத்துக்கு வரல? பிரதர் உடம்பு சரியில்லை. ஆனா என்ன இருக்காது, மொய் வைக்க காசே இருந்திருக்காது. உங்களை பத்திரிகை கொடுக்கும்போது மொய் வைங்க நான் சொன்னாங்க, வாங்கன்னு தானே சொன்னாங்க. ஆமென். உங்களுக்கு கல்யாண பத்திரிகை வைக்கும்போது மொய் வைங்க நான் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? குடும்பமா வாங்கன்னு தானே சொன்னாங்க.
வாழ்த்துங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் ஏன் மொய்யிலன்னு கவலைப்படாதீங்க. ஆமென். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு புக்கை திருப்புறது, அவர் எவ்வளவு செஞ்சாரு, இவர் எவ்வளவு செஞ்சாருன்னு. ஆமென். ஹல்லேலூயா. புக்கெல்லாம் போடாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆமா, புக் எழுதலனாவே தெரிஞ்சுப்பான், இவங்கிட்ட எழுதுனா வராது போல இருக்குன்னு. ஆமென். போங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற உங்களை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணுங்க, உண்மையா இருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஏசாயால சொல்றாரு, உனக்கு அடுத்தவனுக்கு உங்களை மறைக்காமல் உன்னை ஒளிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உபவாசம் என்பதே உங்களை ஹைட் பண்ணாம இருக்கிறது தான். இன்னைக்கு எத்தனை விசுவாசிங்க உங்களை மறைக்கிறீங்க தெரியுமா? இதெல்லாம் இன்னைக்கு தகர்த்து போடுங்க. ஆமென். பில்ட் எ ஹோலி லைஃப். ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க, ஒரு உண்மையின் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பை கட்டி எழுப்புங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய அன்புல இறங்கி வந்திருக்கிறோம்? இன்னைக்கு கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த உறவு, அந்த அன்பு, அந்த நேசத்தை கட்டி எழுப்புங்க. ரிலேஷன்ஷிப் என்பது அது கட்டி எழுப்பப்பட வேண்டிய ஒன்று. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பைபிளை வாசிக்கலனா நீங்க ஆண்டவருடைய அன்புல குறைஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஜெபிக்கலனா நீங்க ஆண்டவருடைய அன்புல குறைஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வாரத்துல 4 நாள் ஆராதனைக்கு வர வேண்டிய நீங்கள் வாரத்துல மாசத்துல ஒரே ஆராதனைக்கு மட்டும் வரீங்கன்னா நீங்க ஆண்டவருடைய அன்புல குறைஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்புல குறையிறது தப்பு இல்லை, ஆனா அதுல இருந்து நீங்க விழுந்ததுல எழுந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்ம எல்லாரும் எப்பவுமே ஹை பீக்ல எப்பவும் சூப்பரா தான் இருப்போம் என்பதல்ல. நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும், நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்கள் வரும், நம்முடைய வாழ்க்கையில இயலாமைகள் வரும். ஆனால் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும், சத்தமா சொல்லுங்களேன், படுத்து புரண்டு கிரண்டு தோல்வியில இருப்பான் என்பதல்ல, எழுந்திருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வர மாட்டேங்குதே. Build an altar for God in your life. தியாகத்தை கட்டி எழுப்புங்க. ஆமென். ஆண்டவருக்காக தியாகம் செய்யுங்க. ஆண்டவருக்காக நேரங்களை தியாகம் பண்ணுங்க. காலையில் ஆராதனைக்கு வரணும்னா கொஞ்சம் தூக்கத்தை தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஆமென். இன்னைக்கு தூக்கத்தை என்ன பண்றது இல்ல, தியாகம் பண்றது இல்ல. பாஸ்டர் கொஞ்சம் ஓவரா பேசிட்டாருன்னா ஒரு 1/2 hour போனா போட்டுமே அப்படின்னு உங்க வேலையை நீங்க தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவரே மேல இருந்து இறங்கி வந்து பேசிட்டு இருக்காரு. நீங்க ஆபீஸ் போனோம், நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? இப்போ ஆண்டவரே பரலோகத்துல இருந்து வந்து பேசிட்டு இருக்காரு. ஆண்டவரே சொல்லுவாரு, நான் தான் டைமே, நான் தான் வேலையை குத்ததே, ஆனா நீ எனக்கு என்ன பண்ற? ஆமென். சரி, அவர் பேசுறாரு, பேசுறவர் பேசட்டும்னு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய லைஃப்ல நம்ம ஆண்டவருக்காக செய்யற சாக்ரிஃபைஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். போட்டோம், ஆண்டவருக்காக தானே. அடுத்த 3 நிமிஷத்துல ட்ரெயின் வருன்றோம், நம்ம அதை நம்பி போறோம். அந்த இடத்துல பார்த்தா 10 நிமிஷம் கழிச்சு வருன்றோம். வெயிட் பண்றீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ காரியங்களை நம்ம வெயிட் பண்றோம் இல்ல? தேவ சமூகத்துல நம்முடைய வேலைகளை தியாகம் செய்வோம், பணங்களை தியாகம் செய்வோம், பலனை தியாகம் செய்வோம். ஆமென் சொல்லுவோமே. ஒவ்வொரு ஸ்பெஷல் மீட்டிங்லையும் பிடித்தா 2 ஆயாக்கள் தான் உட்கார்ந்து இருக்கிறார்களே தவிர வாலிபர்கள் எல்லாம் வேகமாக ஓடி விடுகிறார்கள். ஆமென். புரியுதா? ஸ்பெஷல் மீட்டிங்ல பார்த்தா 50 வயசுக்கு மேல எலும்பு தேஞ்சது, நடக்க முடியாதது எல்லாம் தத்தி 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 பிளேட்டை கழுவி, ஆமென், ஆனா நல்லா ஓடுறவங்க, நல்ல பலனா இருக்கவங்க என்ன பண்றாங்க? வீட்டுல போயிட்டு என்ன பண்றாங்க? ஹல்லேலூயா. ஏன் உங்களுக்கு ஆபீஸ்ல செய்யற அவ்வளவு ஒர்க்க ஏன் சர்ச்சுக்காக ஒரு 10% செய்யக்கூடாது? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் முடிஞ்ச 9 மணிக்கு முடிஞ்ச செருப்பை மாற்றுறதுல குறியா இருக்கிறோம். Praise the Lord. எத்தனை பேர் சர்ச்சுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஏன் நீங்க தியாகம், இன்னும் 10 வருஷம் சர்ச்சில் இன்னும் வேலை செய்யாதவங்க இருக்கிறீங்க. கர்த்தருக்காக சாக்ரிஃபைஸ் பண்றதுல நீங்க வளரணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்புங்கள். நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார்.
அந்த பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டு இவன் கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வலமாய் இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே செயல்பட வேண்டுமானால், கர்த்தருடைய அனாயிண்டிங்ல நம்ம வளர வேண்டுமானால், கர்த்தருடைய அபிஷேகம் நம்மில பெருக வேண்டுமானால், ஸ்தோத்திரம், நாம் தேவனுக்காக பலிபீடத்தை கட்டி எழுப்பும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கையை நிரப்ப ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிரசன்னம் இல்லாமல் எந்த மீதியானியருக்கு எதிராக நீங்கள் புறப்பட முடியாது. வெறும் கர்த்தர் சொன்னாரேன்னு சொல்லிட்டு புறப்பட முடியாது. கர்த்தர் சொன்னதை எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அந்த தேவ ஆவியானவர் உங்களை முற்றிலுமாய் எடுத்து உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். முற்றிலுமாய் உங்களுடைய எல்லைகளில் அவர் பிரசன்னராய் இருக்க ஆரம்பிப்பார். முற்றிலுமாய் உங்கள் மூலமாய் அவர் வெளிப்பட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய விடுதலை நாம் எதிர்பார்க்கிறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனால் எப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும், நாம் தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டும் பொழுது கர்த்தர் கிதியோன் மேலே இறங்கி அந்த நேரத்திலிருந்து அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். ஆமென். இன்னைக்கும் தேவன் உங்க வாழ்க்கையில இறங்கி வந்தாருன்னா உங்க மூலியமாய் நடக்கிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஆமென். பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின பிறகு வெறும் 300 பேரை வைத்து கிதியோன் ஒரு பெரிய யுத்தத்தை செய்து ஆண்டவர் ஒரு மாபெரும் வெற்றியை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. யார் யாருக்குள்ளெல்லாம் கர்த்தர் இருக்கிறாரோ அவர்களெல்லாம் அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்ய அவர்களை கொண்டு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். அந்த சாதாரண கிதியோன் ஒரு பராக்கிரமசாலியாக மாறினார். ஆமென். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். தகர்க்க வேண்டிய பலிபீடங்களை தகர்ப்போம். ஆண்டவருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்புவோம். கர்த்தர் இந்த காலவெளி உங்க வாழ்க்கையில அவர் இறங்கி வரத்தக்கதாக, அவர் இறங்கி வரத்தக்கதாக, அவர் இறங்கி வரத்தக்கதாக ஒரு சில நிமிடங்கள் இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிங்க. Thank you Lord, thank you Lord, hallelujah. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஓரபாஷ்யந்தர மாமா டி மைனர். தேனே என்னை முற்றிலுமாய் உமக்காய் தந்தேனே இயேசுவே, இயேசு தந்தேனே என்னை முற்றிலுமாய் உமக்காய் தந்தே. சொல்லுங்கப்பா. இயேசுவே, இயேசுவே தந்தேனே என்னை இயேசுவே. எத்தனை பேர் உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொள்ள விரும்புறீங்க?
தகர்க்கப்பட வேண்டிய அந்நிய காரியங்களை தகர்த்து, தேவன் விரும்பாத பலிபீடங்களை தகர்த்து, தேவன் விரும்பாத சுவாபங்களை தகர்த்து, தேவன் விரும்புகிற பலிபீடத்தை கட்டி எழுப்புங்க. உன் வாழ்க்கையில தேவனை ஆராதிக்கிற ஆராதனையில், தேவனை தொழுது கொள்ளுகிற காரியங்கள், தேவனோடு இடைபடுகிற காரியங்களை கட்டி எழுப்புங்க. ஓ, உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரத்தக்கதாக, உங்களுடைய வியாபாரத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்கள் சந்ததியிலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரத்தக்கதாக. ஓ, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். பல வாரங்கள் ஜெபிக்காமல் இருக்கிற சகோதரனே, பல வாரங்களாய் ஜெபிக்காமல் இருக்கிற சகோதரி, ஓ, வாழ்க்கையில ஒரு பலிபீடம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தை திறந்து பார்க்காத அனுபவங்களை நீ வைத்துக் கொண்டு எப்படி உன் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய்? தேவனை தேடாமல், தேவனுக்குரியவைகளை கட்டி எழுப்பாமல் எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் உன் மூலமாய் உன் வாழ்க்கையில செயல்பட வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய்? உனக்காக பெரிய காரியங்களை செய்யும்படி தேவன் முன் குறித்திருக்கிறார். ஓ, நீ கட்டி எழுப்பப்பட வேண்டிய பலிபீடங்களை இந்த காலவில கட்டி எழுப்புவதற்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுகிற நேரம், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற நேரம். ஓ, சொல்லுங்க, ஆண்டவரே தருகிறேன், ஆண்டவரே தந்தே. சொல்லுங்க சிஸ்டர், முற்றிலுமா ரிதா கபாஷதரா இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே. இன்னும் எத்தனை பலிபீடங்கள் இடிக்கப்பட வேண்டியது இருக்கு, இன்னும் எத்தனை காரியங்களை வாழ்க்கையில இடிக்கப்பட வேண்டியது இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் இடிக்க விரும்புகிறார். Are you ready? Are you ready to destroy every evil altars in your life? Oh, கர்த்தர் இந்த காலவெளியில, மகனே, நீ விட வேண்டியவைகளை விட ஆயத்தமா இருக்கிறாயா? நீ விட வேண்டிய காரியங்களை, தேவன் விரும்பாத காரியங்களை விட நீ இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறாயா? கர்த்தர் உன் வாழ்க்கையில இறங்கி வர அவர் ஆயத்தமா இருக்கிறார். உன்னை அவர் மகிமைப்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் உன் வாழ்க்கையில அந்நிய பீடங்களை வைத்துக் கொண்டு கர்த்தருக்கும் ஒரு பலிபீடத்தை கட்டிக்கொண்டு நீ தேவனை துக்கப்படுத்திக் கொண்டிருப்பாய். இந்த காலை வேளையில ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். God wants to turn your life upside down. இந்த காலவெளியில ஆண்டவர் உன் எதிர்காலத்தை மாற்றி அமைக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கை நோக்கத்தை கர்த்தர் மாற்றி அமைக்க விரும்புகிறார். God wants to use you mightily. ஓ, ஆண்டவர் இந்த காலவெளியில உன் வாழ்க்கையை வல்லமையா எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஓ, ரஷகதரபபபபா, யெகோவா ஷாலோம் இருக்கிறது நல்லதுதான். ஆனால் எனக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டுவாயா? எனக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டுவாயா? எனக்கென்று உன் வாழ்க்கையில நேரத்தை தருவாயா? எனக்கென்று உன் நேரங்களை தருவாயா? எனக்கென்று உன்னுடைய தாளந்துகளை தருவாயா? என்னுடைய வார்த்தைகளை வாசிக்க உன்னுடைய கால்களை முழங்கால் படியில ஒப்புக் கொடுப்பாயா? எனக்கென்று உன் உதடுகளை, உன் வாய்களை திறப்பாயா? ஓ, எனக்கென்று உன் பணங்களை செலவழிப்பாயா? ஓ, ராகாதனமஷே லோதரபகந்தினமஷந்தரபபபா. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிற ஒரு சேனையை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். பலிபீடம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம். தேவனுடைய ஆவியானவர் இறங்கத்தக்கதாக, தேவனுடைய பிரசன்னம் இறங்கத்தக்கதாக, தேவனுடைய வல்லமை இறங்கத்தக்கதாக ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் விரும்புகிறார்.